ஹாய் ஆல், வெல்கம் டு ஷபானாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலுக்கு இதுதாங்க ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த வீடியோ ஈவினிங் ரொட்டீனாக நான் எடுத்திருக்கேங்க. மதியமாக லஞ்சு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங்கில் பசங்களுக்காக பால் அடுப்பில் வச்சு இப்போ டீ போட போகிறோம். அதுக்குள்ளே நான் மகரிஃப் டயத்தில் இந்த மாதிரி கேண்டில் ஏற்றுவேங்க. அதாவது இது கங்கு தான் நான் போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி கங்கை போட்டுட்டு நீங்கள் சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா வீட்டில் ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி சாம்பிராணி புகையில் அதை போட்டுட்டு அது கூடவே வாசனைக்காக ஊது தான் நான் சேர்க்க போகிறேன். இந்த ஊது போடும்போது ஸ்மெல் சூப்பராக கிடைக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கங்கு இதுகள்லாம் போட்டு இந்த மாதிரி சாம்பிராணி புகை போட்டோ இல்லை பத்தி பொருத்தி வச்சோ பாருங்கள். ஒரு மனசுக்கு இதமாகவும் அந்த ஸ்மெல் அவ்வளோ அருமையாக வேலைகள் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம வீட்லேயுமே ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷன் கம்மியாகுங்க. எல்லா இடத்துலையும் இப்போ நான் காட்டிட்டேன். பெட்ரூமு, ஹாலு எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி காட்டினதுக்கப்புறமா நீங்கள் ஏசி கிட்ட வச்சு பாருங்கள். நல்லா உங்களுக்கு புகை அதிலேருந்து வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும்போது நம்ம வீட்டில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஒரு மாதிரி மைண்டே பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த இதை காட்டினதுக்கப்புறமா இந்த புகையை ஒரு இடத்துல செட் பண்ணிவிட்டு இப்போ கிச்சனில் டீ போட ஆரம்பிச்சிட்டேங்க. பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அதில் கொஞ்சம் பால் எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா இருந்ததுனால. இப்போ டீ தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டீ தூள் ஆட் பண்ணி நல்லா அது சிம்மில் வச்சிட்டிங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் கொதிக்கும். அளவாக டீ தூள் சேர்த்தாலுமே நல்லா உங்களுக்கு கலர் டிகாஷன் இறங்கி வரும். அப்படி கொதிக்க விட்டு பாருங்கள். போட்டதுமே அப்படி சட்டுன்னு ஃபில்டர் பண்ணிடாதீங்க. அதில் உள்ள டேஸ்டெல்லாம் டீயோட இறங்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது இருக்கையிலேயே டின்னருக்காக நான் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. டின்னருக்கு இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சுங்க பூரி போட்டு சாப்பிட்டேன். அதனால் பூரி போடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிற போகிறேன். சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிட்டேங்க. நீங்கள் அது மாதிரி சேர்த்து பாருங்கள். சீரகம் சேர்த்து பாருங்கள். ரொம்பவே ஃப்ளேவரபுளாக சூப்பராக ஸ்மெல்லாக இருக்கும் இந்த பூரி. இதில் கொஞ்சம் ரவையும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு பிசைஞ்சிடுங்க. ஏன் அப்படின்னா பூரிக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா பூரி நல்லா வராது. இந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போதும். ஈரப்பதம் அதாவது கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே ஃபில்ட்ரு பண்ணி இந்த டீயை பசங்களுக்கு கொடுத்துட போகிறேன். இப்போது நான் இதை எடுத்து வச்சுட்டு டீ ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி அதில் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பசங்களை ஸ்டடிக்கு உட்கார வைக்கணும். கொஞ்சம் ஈவினிங் டயத்தில் அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்த பொட்டேட்டோ மசாலாவுக்காக கொஞ்சம் வேக போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு 4 பொட்டேட்டோ எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் வச்சுட்டேன். ஒரு 2 விசில் வந்த பிறகு இறக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம டீ ஃபில்ட்ரு பண்ணது ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே டம்ளரில் ஆட் பண்ணிவிட்டு நான் பசங்களுக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்றைக்கி டின்னர் என்னங்கிறத பார்க்கலாம். இடையிலேயே வாஷிங் மிஷினில் நிறைய துணி இருந்துச்சுங்க. இன்றைக்கி போட்டு விட்டாச்சு. அதுக்கு அந்த ரொட்டீன் வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு கையோடவே அவங்களுக்கு டீ கொடுத்ததோட நானும் கொஞ்சம் நேரம் டீ சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி துணிகள் எல்லாத்தையும் ஈவினிங்கில் காய போட்டாச்சு. எப்போவுமே மார்னிங்கே நான் வாஷ் பண்ணிடுவேன். இன்றைக்கி ஈவினிங் தாங்க வாஷிங் போட்டேன். ஏன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்குது. துணி எல்லாமே ரொம்ப வெளுத்து ஒரு மாதிரி போயிடுதுங்க சூடாக தண்ணி வர்றதுனால. அதனால் ஈவினிங்கில் தான் இப்போ நான் வாஷிங்கே போடுறது. அந்த டீ பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சாச்சு. அதோட கையோட முடிச்சாச்சுங்க. நெக்ஸ்ட்டு மகரிஃபுக்கு டைம் ஆயிடுச்சு. தொழுகையும் முடிக்க போகிறேன். இப்போ நானும் என் பசங்களும் தொழுது முடிச்சாச்சு. தொழுதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ டின்னருக்கான ஒரு வேலையும் ஆரம்பிச்சிட்டேங்க. எப்போவுமே நான் மகரிஃப் தொழுதுன்னே டின்னர் முடிச்சிருவேன். செஞ்சு வச்சுட்டா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லையா. பசங்களுக்கு சீக்கிரமே படுத்தாதான் மார்னிங் ஸ்கூலுக்கு எந்திரிக்க முடியும். ஸ்கூல் இங்கே 6:30
வேலைக்கெல்லாம் கிளம்பி போகணும். அதனால நான் வந்து 4 o'clock எந்திரிச்சு செய்கிறதுனால சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் ஈவினிங் வந்து டின்னர் வந்து குயிக்காகவே முடிச்சிருவோம். நாங்கள் இந்த மாதிரி வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அந்த குக்கர்லேயே வந்து இந்த உருளைக்கிழங்கு கிரேவி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சமாக கடுகும் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய், கருவேப்பிலை அதோட வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வெங்காயம் வந்து ரொம்ப அதிகமாக வதங்கணும்னு அவசியமே இல்லை. கொஞ்சமாக அரை வேக்காடு மட்டும் இருந்தால் போதும். பூரிக்கு அப்படி சாப்பிடும்போது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த இது வெந்துட்டுருக்க சமயத்திலேயே வந்து உருளைக்கிழங்குடைய அந்த தோல் எல்லாத்தையும் பீல் பண்ணி எடுத்துருவோம். வெந்து ஆறிடுச்சு நல்லாவே வந்து பொட்டேட்டோவும். அதில் இருக்கிற ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு இதோட நம்ம சேர்க்குறதுக்காக ரெடி பண்ணி வச்சிடலாம். உருளைக்கிழங்கை இப்போ நம்ம தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு பாதி வேக்காடு வந்து வெந்துருச்சுங்க. போதும் இந்தளவுக்கு வெந்தால். இதில் வந்து நம்ம மசாலா அப்படின்னு நிறையா ஒன்றும் ஆட் பண்ண போகிறதில்ல. மஞ்சள் தூள் மட்டுமே நான் இதில் சேர்த்துருக்கேங்க. ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா பூரிக்கிழங்கு வந்து கடலை மாவு சேர்த்து தான் வந்து வேக வச்சுருப்பாங்க. நம்ம இதில் கடலை மாவு வந்து இந்த வதக்கும் போதே சேர்த்துக்கலாம். நான் எதுக்காக வதக்கும் போது சேர்க்குறேன் அப்படின்னா கெட்டிப்படாமல் நல்லாவே வந்து இதில் அப்படியே வதங்கி வந்துடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா கடலை மாவு சேர்த்துட்டு வதக்குனதுக்கப்புறம் நம்ம பொட்டேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொட்டேட்டோவை அப்படியே மசிச்சு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் மூடி விட்டுட்டு ஒரு 15-20 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. அழகாக வந்து ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு வந்து பொட்டேட்டோ வந்து கிடச்சிருங்க. பூரிக்கிழங்கு ரெடி ஆயிரும். நம்ம பூரிக்கு பிசைஞ்சு வச்சுருந்த மாவை இப்போ 1 by 1 வந்து பரத்தி எடுத்து வச்சுட்டு இப்போ பூரி பொரித்து எடுத்துக்கலாம். நாங்கள் டின்னரை முடிக்க போகிறோம். ஈவினிங் விலாகை நான் இதோட நிறைவு செய்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்கவே நன்றி. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட வந்து சந்திக்கிறேன். டாடா, பை பாய்.